சற்று முன் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரும் மற்றும் ஒரு மிகப்பெரிய பிரபல நடிகருமான நடிகர் சரத்குமார் அவர்கள் தற்போது டெல்லிக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை பார்க்குவதற்கு சென்றிருக்காங்க. அதாவது அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகளை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில நடிகர் சரத்குமார் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்காரு. தற்போது அவர் ட்விட்டர்ல பல ஒரு ட்வீட் கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, மதிப்பிற்குரிய தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் அன்போடு நல்லதொரு சந்திப்பாக இன்றைக்கு டெல்லியில் பாஜக தேசிய செயலாளர் திரு BL சந்தோஷ்ஜி அவர்களையும் தேசிய செயலாளர் மற்றும் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு மேனன் அரவிந்த் அவர்களையும் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்த பிறகு அனைவரும் சிறப்பாக செயல்பட்டு வருவதை பகிர்ந்து கொண்டோம். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்தில் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய், சியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் திருவுருவ சிலைகளை வணங்கி அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சரத்குமார் அவர்கள் இந்த பதிவை பகிர்ந்திருக்காரு. முக்கியமா இந்த பதிவில் அவர் அங்கு டெல்லியில் சந்தித்த பாஜகவுடைய தலைவர்களை அந்த புகைப்படங்கள் இதுல முக்கியமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரத்குமார் அவர்கள் போட்ட இந்த பதிவை ரீட்வீட் பண்ணியிருக்காரு. முக்கியமா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய சமத்துவ கட்சி நிர்வாகிகள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நிர்வாகிகள் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களோடு பாஜகவில் இணைஞ்சாரு. தொடர்ந்து பாஜகவிற்கு வலு சேர்க்கும் விதமாக பல இடங்களில் மீட்டிங் போட்டு பல கூட்டங்களை சேர்த்து நம்ம பாஜகவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கிறாரு நடிகர் சரத்குமார் அவர்கள். அவர் நடந்து முடிந்த தேர்தலையும் ராதிகா அவர்கள் எலெக்ஷன்ல நின்னாங்க. தொடர்ந்து பாஜகவுடைய கரங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கும் நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாஜகவுடைய தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் முக்கியமான ஒரு அறிவிப்பும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்தது பாஜகவோட தலைவராக அண்ணாமலை அவர்கள் வருவாரா மாட்டாரா, இல்ல வேற யார் வருவார்கள் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.